வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, ஒவ்வொரு நாளும் நம் பதிவுகளுக்கு எதிர்பார்ப்பும் ஆதரவும் அதிகமாயிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனைவருமே இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்களாகட்டும், நானாகட்டும், எல்லாருமே நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் உள்ள நபர்கள். அதனால தான் இந்த வைப்ரேஷனோட நீங்களும் கனெக்ட் ஆகுறீங்க. ஏன்னா ஒரு அதிர்வலை அதற்கான அதிர்வலையோட தான் கனெக்ட் ஆகும். அப்போ ஒரு எண்ணம் கொண்ட நபர்கள் அதே எண்ணம் கொண்ட நபர்களோட தான் சேருவாங்க. அப்போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நான் கண்டிப்பாக 100% நம்பிக்கையோடு சொல்கிறேன், எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. இந்த பதிவை நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணுன்றதுக்காகலாம் கிடையாது. தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இந்த பதிவுகள் மூலமாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் எதனால் இவ்வளோ ஆழமாக இந்த கணிப்புகளை கொடுக்குறோம் அப்படின்றது பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஐயா. இந்த நேரத்தில் இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல என்னுடைய நன்றியை கூறிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஆகியால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று இன்றைக்கி ஆழமாக ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி, அதிர்வலையை உருவாக்கி, நல்லதை நோக்கி அவங்கள பயணிக்க வச்சதோ அதே போல தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீடுகளிலும், தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் சரி இவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, சும்மா ஒரு வாட்டி வாங்கி தான் பார்ப்போம் அப்படின்னு வாங்கி பார்த்தவங்க தான் இன்றைக்கி தொடர்ந்து நிறையா பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்கினது தான் இந்த சாம்பிராணிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் அடங்கியுள்ள மூலிகைகள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய மூலிகைகள், நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள். அப்போ நீங்களும் நல்ல மனசோட வாங்குறீங்க, நானும் நல்ல மனசோட தரேன். அப்புறம் ஏன் நல்லது நடக்காமல் இருக்கும்? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும். அந்த நம்பிக்கையில் தான் இந்த சாம்பிராணி நானும் தரேன். வாங்கினவங்களும் அதே போல் தான் உங்கள் ரிசல்ட்டும் சொன்னீங்க ஐயா. வாங்கினதுக்கப்புறம் மனதில் ஒரு தெளிவு, வீட்டில் ஒரு மாற்றம், வருமானத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரிவ்யூமே எனக்கு ரொம்ப மனநிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அது கண்டிப்பாக நடக்குதுன்றப்ப நமக்கான சிந்தனைகள் சரியாக வேலை செய்துன்னு தான் அர்த்தம். ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே நம்மளுக்கு இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த வாரம் வரக்கூடிய திங்கள் செவ்வாயில் தான் அனுப்ப போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நம்மளால் அந்தளவுக்கு சாம்பிராணி உடனே தயார் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவில் வந்த மழை காரணமாக, சரிங்களா, காய வைக்கிறப்பெல்லாம் மழை வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க ஐயா. மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை வரும். பொறுமையுடன் இருந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். சரிங்களா? சரி, இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான கணிப்புகள் என்ன? அடுத்த ரெண்டு மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2026 ஆரம்பமாகுது. 2024 முடிஞ்சு 2025 ஆரம்பிக்கும் போது போன வருஷம் பல எதிர்பார்ப்புகளோடு இருந்தாங்க மிதுன ராசிக்காரங்க. அதை இந்த 2025 பூர்த்தி செய்து விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டால் சிலருக்கு பூர்த்தி ஆயிருக்கு, பலருக்கும் இதில் பூர்த்தி ஆகாத சின்ன ஒரு ஏமாற்றத்தையும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் அளவில் சில மாற்றத்தையும் பார்த்துருக்காங்க. ஆகவே என்ன இனி இந்த 2 மாதத்தில் நாம் ஃபாலோ பண்ணணும். இனி 2026 உங்களுக்கான வருடமாக நீங்கள் அமைச்சே தீரணும். ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு மட்டும்தான். இந்த 2025 கூட உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு முறை தான் இந்த வருடம், இனி திரும்ப இந்த வருஷம் வரப்போகிறது இல்லை. அதே போல தான் வரக்கூடிய 2026 ஒரே ஒரு முறை தான் இந்த வருடங்களை நாம் கடக்கிறோம். அந்த வருடத்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்காக எந்த ஒரு மனிதன் நல்லதை தேடி முயற்சிக்கிறானோ அவன்தான் நல்லதை பெற தகுதியானவன். ஆகவே இந்த பதிவை பார்ப்பவர்கள் அனைவரும் நல்ல ஒரு எதிர்காலத்தை வாழ்வதற்கான தகுதி கொண்ட நபர்கள் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம முழுமையாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள், எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க, எந்த விஷயத்தில் எப்படி யோசிப்பாங்க, யார் கூட சேருவாங்க, யார் கூட சேராமல் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கடந்த சில பதிவுகள் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த பதிவில் குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க அந்த உடலளவில் சந்தித்த சில குறைபாடுகள், வயிற்றில் பிரச்சனை, அதாவது வயிறு தொடர்பான பிரச்சனைகள், வயிற்று வலி, அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறது, அப்புறம் செரிமான பிரச்சனை, இது போன்ற வாய்ப்புகள், உடல் சூடு, இது எல்லாமே பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பாருங்கள், அப்பப்போ வந்து உங்களுக்கு சில தொந்தரவுகளையும் மனக்கசப்புகளையும் கொடுத்துட்ருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2 மாதம், ஏன்னா சில விஷயத்தை மிதுனராசிக்காரங்களும் நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்கள் ரீதியாக முதல்ல எப்படிப்பட்ட பலன்கள் மிதுனராசிக்காரர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சி குறிப்பாக
சரிங்களா? செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரக்கூடிய இந்த 27ஆம் தேதி நடக்க இருக்கு. தனதுடைய சொந்த ராசியான விருச்சிக ராசிக்கு குடியேறுகிறார். சரிங்களா? அப்போ செவ்வாய் தனது சொந்த ராசியில் குடியேறும்போது வலிமையான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் கிரகத்தின் பெயர்ச்சியால் உண்டாகும் இந்த யோகம் குறிப்பிட்ட சில மாற்றத்தையும் ஏற்படுத்தும். என்னங்க ராஜயோகம், அந்த யோகம், இந்த யோகம்னு யோகங்கள்னு நிறைய பேர் இந்த ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்களே ஒழிய அந்த யோகம் என்னுடைய வாழ்க்கையில் எங்கேயும் எட்டி பார்த்த மாதிரியே எனக்கு தெரியலையே அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? நான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன், ஐயா ராஜ யோகமாகட்டும், அதிர்ஷ்டமாகட்டும், என்னவா இருந்தாலும் சரி, அது உங்களை அடையணும்னா அதற்கு யார் தயாராகி கதவை திறந்து வைக்கிறார்களோ அவர்களுக்குள்ள அது வரும். சரிங்களா? அதை நோக்கி நம்ம 2 அடி எடுத்து வைக்கணும். நம்மளுடைய முயற்சி தான் முதல் பிள்ளையார் சுழியே. இதுதான் உண்மை. பிரபஞ்சமாகட்டும் கடவுளாகட்டும் இருவருமே, ஒரு பக்கம் கடவுள், இன்னொரு பக்கம் பிரபஞ்சம், இரண்டுமே யாருக்கு ஒரு நல்லதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் அந்த நல்லதுக்கான முதலடி எடுத்து வைக்கிறானோ, இப்போ கூட்டமாக எல்லாம் நிற்கிறாங்க, டக்குன்னு யார் முன்னாடி வராங்களோ அவங்க தான் அதுக்கு விருப்பப்படுறாங்கன்னு அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுப்பாங்களோ, அதே போல தான் யார் ஒருவர் அதற்கான நபராக முன்னாடி நிற்கிறாங்களோ, எழுந்து வரார்களோ, முயற்சிகளை எடுக்கிறார்களோ, அது வரும்பொழுது அவங்க தடிக்கிட்டு விழுந்தாலும் சரி, தடுமாறினாலும் சரி, மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய அந்த மனிதருக்கு இந்த கடவுளும் பிரபஞ்சமும் கொடுக்க வேண்டிய நல்லதை கொடுத்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். மிதுனராசிக்காரர்கள் இனி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள், பெரும்பாலும் மிதுனராசிக்காரங்களை பற்றி சொல்லும் போதே நான் சொல்லுவேன், மற்றொருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வேலைக்கான இடத்துலையும் சரி, வாழ்க்கைக்கான விஷயத்திலையும் சரி, யாராவது ஒருத்தருடைய துணை தேவை அப்படின்ற மாதிரியே சில சூழ்நிலைகளை கடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே மிதுனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, என்னப்பா அது, நம்மளுடைய எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சியால் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தரை தேடி போய் நிற்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருதுன்னு. அதனால தான் நம்ம சில பதிவுகளில் கூட தெளிவாக சொல்லியிருந்தோம், மிதுனராசிக்காரர்களே உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, லட்சமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா மேக்சிமம் அவங்க தான் பெரும்பாலும் எல்லா விஷயத்தினுடைய பங்கும் அவங்களோட தான் இருக்கும். அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை அவர்களை நம்பி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த வேலை, தொழில், எதிர்காலம் எல்லாமே பெரும்பாலும் மிதுனராசிக்காரர்களுக்கு முழுமையாக பூர்த்தி அடையுதான்னு கேட்டால் அங்கே தான் சந்தேகம் இல்லை அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பதிலாக கிடைக்குது. சரிங்களா? அப்போ மிதுனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எதிர்கால திட்டமாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களை நம்பி இருக்கிற மாதிரி பாருங்கள். நீங்கள் ஒரு சம்பளம் தரீங்க, ஒருத்தர் உங்களுக்காக வேலை செய்கிறாங்கன்றதெல்லாம் வேற. ஆனால் வாழ்க்கைக்கான முடிவுகள், சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும், யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும், யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாலும், கடைசியாக உங்களுடைய இறுதி முடிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் சிந்தனையின் வழியாக தான் வரணும். நீங்கள் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். சரிங்களா? அந்த இடத்துல மட்டும் தடுமாறுகிறார். எல்லா சஜஷனும் கேளுங்க, எல்லா ஐடியாவையும் கேளுங்க, ஆனால் அனைத்தையும் மனதில் வைத்து ஒரு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுப்பீங்க பார்த்தீங்களா, இதுதான் சரி, இதைத்தான் நாம் செய்ய வேண்டும், இவர்களோட தான் நம்ம சேரணும், இவங்க கூட தான் நம்ம பேசணும். ஏன் நான் சில நபர்கள்ட்டெல்லாம் பேசுகிறத விட தவிர்த்துருங்கன்னு நான் ஏன் சில பதிவுகளில் சொல்கிறேன்னா, ஐயா நிறைய பேர் நெகட்டிவாகவே நிறையா பேசுகிறாங்க. அதனால தான் எல்லோரும் இங்கே சமம் தான், யாரும் மேலே கீழெல்லாம் கிடையாது. மனிதர்களாய் பிறந்தவர்கள் அனைவரும் சமம். ஆனால் குணங்கள் மாறிடுச்சு, பேச்சு முறைகள் மாறிடுச்சு, பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. அதனால தான் இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசுறது கூட நம்ம யோசிக்கிறதா இருக்குது இப்போ. ஏன்னா எதை எடுத்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிற நபர்களும் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை போய் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 90% எதுவுமே உருப்படியாக நடந்திருக்காது. ஏன்னா அவர்களே தனக்கான ஒரு முத்திரையை குத்திருப்பாங்க, எனக்கு எதுவுமே நடக்காதுப்பா அப்படின்னு அவங்களே ஒரு முத்திரையை குத்தி வச்சுருப்பாங்க. நான் அதனால தான் அவங்க சொன்னாலும் சில பேர் கேட்கவும் மாட்டேன்றாங்க. ஒன்று சொல்லி கேட்கணும், இல்லை தானே அதற்கான தெளிவை கொண்டு வரணும். இது இரண்டும் இல்லாத நபர்கள் ரொம்ப கஷ்டம். சொல்லியும் கேட்க மாட்டாங்க, அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்போ விலகி தான் நின்னாகணும். இதை தான் மிதுனராசிக்காரங்க எப்போவுமே தன்னுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள், கேட்கலையா அவங்களா திருந்துறாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுக்கிறது நல்லது. இல்லைன்னா
நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா? இந்த காலகட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியானது மிதுனராசிக்காரனின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு உண்டான காரணமாகவும் அமையப்போகுது. செயல்திறனை கணிசமாக அதிகரிக்க போகுது. தொழில் வாழ்க்கையில் புதிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்புகள், நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள், ஒரு பெரியவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், நீங்கள் நல்லதை நினச்சி போகிறது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், வாய்ப்புகள் தான். அந்த வாய்ப்பை எந்த மனிதன் பயன்படுத்தி கொள்கிறானோ, சரியான ஒரு திசையில் கொண்டு செல்கிறானோ, அவன் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடைகிறான். ஏன் இங்கே நல்லவங்களும் தடுமாறுறாங்கன்னா இதுதான் உண்மை. ஐயா, நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சரி, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும். ஏன்னா இங்கே நல்லவங்க கையில் தான் நிறையா பணம் வந்து சேரும், நல்லவங்களுக்கு தான் எல்லாமே நல்லதாக நடக்கும்லாம் கிடையாது. நல்லவர்களாக இருந்தாலும் அந்த தெளிவும் ஞானமும் உங்களுக்குள்ளே இருக்கணும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம செயல்படணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை பக்கத்தில் வச்சுக்கணும், எதை பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு எல்லா தெளிவுகளும் இந்த காலத்தில் ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ கடவுள் கொடுத்த இந்த நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிடுறாங்க. எப்படின்னா ஒரு விஷயத்தை பட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் பணமும் அங்கே போயிருக்கும். அதனால தான் நான் சில பதிவுகளில் சொல்கிறேன், இந்த காலத்தில் பட்டு தெரிஞ்சுக்கிற சூழ்நிலையெல்லாம் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. மற்றவர்களுடைய வாழ்க்கை ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய நடக்குது. நம்மளை சுற்றி நிறைய நல்லது பண்ணுறவங்களும் இருக்காங்க, நிறைய கெட்டது பண்ணுறவங்களும் இருக்காங்க. நல்லது பண்ணுபவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், கெட்டது பண்ணுபவர்களை பார்த்து அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். புரியுங்களா? நல்லது பண்ணுறவங்கள பார்த்து அதே மாதிரி நல்லது பண்ணுங்கள். கெட்டது பண்ணுறவங்கள பார்த்தா அதை செய்தால் அவர்களுக்கு என்ன விளைவு வருதுன்றதை பார்த்து நீங்கள் அதை செய்யாமல் இருந்துக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நண்பர்களிடம் எப்பவுமே கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் நண்பர்களை செலக்ட் பண்ணுறதில் தவறு செய்வாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதுக்காக நான் எல்லா நண்பர்களும் இவர்கள் செலக்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் தவறான நபர்கள் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதே ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து நல்ல திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப குழப்பத்தில் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நடைமுறையில் இதுதான் உண்மை. ஒரு ராசிக்காரங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே A to Z இப்படியே தான் இருப்பாங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய சுயஜாதகத்தையும் தாண்டி பழக்க வழக்கம் குணங்கள்னு ஒன்று இருக்குது. அதுவும் நம்ம லைஃப்பில் நம்மக்கான சில நல்லதையும் கெட்டதையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதுதான் உண்மை. உங்களுடைய சுயஜாதகம், உங்களுடைய தசாபுத்தி, உங்கள் கிரக பலன்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரிங்களா, உங்களுடைய தலைவிதி இதுதான் அப்படின்னே இருந்தாலும் உங்களுடைய குணங்களும் பழக்க வழக்கங்களை பொறுத்தும் மாற்றங்கள் இருக்குது வாழ்க்கையில். அது நல்லபடியாக அமைச்சுக்கிட்டு அதன் மூலமாக நல்லதை பெற்றவர்களும் இருக்காங்க. ஜாதகத்திலே நல்லா அவர் ஒரு சில பேருடைய ஜாதகமே நல்லா இல்லை அப்படின்னாலும் அவர்களுடைய குணங்கள் நல்ல பண்புகளை பார்த்து இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு நல்லது கொடுக்குது. அப்படி நல்லதை அடைந்தவர்களும் இருக்காங்க. ஐயா, சுயஜாதகம் உங்கள் வாழ்க்கை என்னன்றதை தீர்மானிக்குது. அந்த கிரகங்கள், அந்த தசாபுத்தியில் கூட கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அது நடக்கும் பொழுது ஒரு மனிதன் எந்த சிந்தனைக்கு போகிறான், எதை ஈர்க்கிறான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றதை பொறுத்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில பலன்களை கொடுக்குது. சரிங்களா? அப்போ பாருங்கள், சுயஜாதகம் ஒரு பக்கம், பிரபஞ்சம் ஒரு பக்கம், இரண்டத்திற்கும் நடுவில் மனிதன் செயல்படுறான். அதில் செய்யக்கூடிய நல்லது கெட்டதற்கு பலனாக இந்த கர்மாவும் வந்து சேருது. கர்மாவுக்கும் இடம் இருக்குது. அதனால தான் இதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு தராசு எப்படி வந்து இரண்டு பக்கமும் சமநிலையில் இருக்கிறதுக்காக நம்ம எப்படி சரியாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரியான அளவில் பொருட்களை வச்சு சமமாக்குறோமோ, அதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த பக்கம் சுயஜாதகமாகட்டும், பிரபஞ்சம் இந்த பக்கம் பிரபஞ்சமாகட்டும், அளவோட எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டம் குறிப்பாக வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் நிறைய வந்து, ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் தான் நான் குறிப்பாக சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நவம்பர் 16ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களின் 5ஆம் வீட்டில் பலவீனமான நிலையில் பயிற்சிக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில்
சூரியன் சாதகமான பலன்களை தர முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களது 6வது வீட்டில் பயிற்சி ஆகிறார். சூரியனிடமிருந்து நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சூரிய பகவான் வழிபாடு அடுத்த 2 மாதம். காலையில் எந்திரிச்ச உடனே குளித்து முடிச்சுட்டு சூரிய பகவானை வழிபடுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. மனதளவிலும் உடல் அளவிலும் ஒரு வலிமை கிடைப்பதை பார்ப்பீங்க. சரிங்களா? ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய சொந்த பந்தங்கள், ஏன் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே கூட முழுமையாக புரிஞ்சுக்க மாட்டாங்க பெரும்பாலும் இவர்களை. அதனால தான் மிதுன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தனிமையை தேடக்கூடிய நபராக மாறிடுவாங்க. சரிங்களா? எல்லார் விஷயத்துக்காகவும் இவங்க யோசிப்பாங்க. ஆனால் இவங்க விஷயத்துக்காக யோசிக்கிறவங்க மிக மிக குறைவாக தான் இருப்பாங்க. அதனால் இதையெல்லாம் கடந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய போராட்டம் தான் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே. வேலையிலலாம் இப்போ பாருங்கள், பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த அந்த அவங்க வேலைக்கான ரூட்டை செலக்ட் பண்ணுறதுக்கே நிறைய காலங்கள் அவங்களுக்கே புரியாது. எது நமக்கான ரூட்டு, எது நமக்கான பாதை, சம்பாதிக்கிறதுக்கான நமக்கான தொழில் என்ன முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர்த்திட்ட பணத்தை இழந்து ஏமாந்து சில கெட்ட பேர்களையும் வாங்கி வேலையிலையும் சரியான வேலைக்கு இதுதான் நம்ம வேலைன்னு தெரியாமல் இதுலேயே அவங்களுக்கு பாதி காலம் போயிடுது. நம்ம அதனால தான் நம்ம சில பதிவுகளில் கூட சொல்லியிருந்தோம், ஐயா இந்த 50-60 வயதுக்கு மேலே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டலாம் போய் பேசுனோம்னா நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பல நல்லதை கெட்டதை பார்த்தவங்க. இதை பண்ணுனா இது நடக்கும், இதை சொன்னால் இது நடக்கும், அதனால் இப்படி இருக்கணும்னு. ஆனால் அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு உறுத்தல் இருக்கும். என்னென்னா இப்போது வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுது, ஆனால் வயசு இனிமேல் இல்லையே, 50-60 வயசை தாண்டிட்டுமே, இளமை காலம்லாம் போயிருச்சேன்னு ஃபீல் பண்ணுறவங்க இங்கே நிறைய பேர். இந்த பதிவை பார்க்குறவங்களே கூட 50-60 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க மனசில் கண்டிப்பாக இந்த எண்ணம் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. இப்போ கேட்டால் என் லைஃப்னா என்ன, உலகம்னா எப்படின்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இனி அந்த தெளிவை வைத்து இனி நம்ம நல்லதை பண்ணுறதுக்கான அந்த காலநிலை இருக்கா, முயற்சி எடுப்பதற்கான தெம்பு இருக்கா, அதற்கான நேரம் இருக்கான்னு கேட்டால் அங்கே தான் உங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், பதிவை பார்க்கக்கூடிய 20 வயதிலிருந்து 30-40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதே பிரபஞ்சத்தினுடைய உங்களுடைய ஈர்ப்பு விதி தான். நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்ன்றனால தான். அதனால தான் நான் சொல்கிறேன், நேரமும் காலமும் இளமையும் இருக்கும் பொழுதே நல்லதை அடைய கற்றுக்கொள்ளுங்கள். நல்லதை உங்களை தேட வர வையுங்கள். நான் நிறைய டைம் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன். என்னென்னா, இந்த காலத்தில் நல்லதை தேடியே போகாதீங்க. ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. ஏமாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லபடியாகவே பேசுவாங்க, திடீர்னு ஒரு காலத்துக்கு மேலே அவங்க மோசமான நபர்னு தெரிய வரலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் எது உண்மையான நல்லதோ, எது உங்களுக்கான நல்லதோ அது இந்த உலகத்தில் எங்கே ஒளிந்திருந்தாலும் உங்களை தேடி வர வேண்டும். அந்த காந்தம் எப்படி வைத்தா இரும்பு ஈர்த்து கொண்டு வந்து ஒட்டுகிறதோ அதுபோல் உங்களை தேடி நல்லது வந்து உங்ககிட்ட ஒட்டணும், உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறணும். அதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாற வேண்டியது மிதுன ராசிக்காரர்களுடைய கடமை. செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் வரக்கூடிய மாதம் முழுவதுமே விருச்சிக ராசியில் 6வது இடத்துல இருக்க போகுது. சரிங்களா? சில மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய காலமாக தான் இது இருக்க போகுது. நவம்பர் 24 வரைக்குமே இந்த ராகு குருவினுடைய தாக்கத்தில் தான் இருப்பீங்க. இதனால் சில கலவையான முடிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இந்த 2 மாதத்தை மனதளவில் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடு, சனிக்கிழமையான பெருமாள் வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சூரிய நமஸ்காரம் குறிப்பாக, இதெல்லாம் வழிபாடுகள் ரீதியாக பரிகாரங்கள் ரீதியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதனால தான் இந்த கணிப்புகளில் கூட உங்களுக்கு நான் ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, மனசை ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம் இது. மிதுன ராசிக்காரர்கள் மனதை நிலைப்படுத்த வேண்டிய நேரம். நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான மனதை நிலைப்படுத்த வேண்டிய நேரம். மனசில் தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருங்க. இனி மனதை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இங்கே உங்களை மீறி எதுவுமே நடக்காது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே இந்த 2 மாதத்தில் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, நல்லதை உங்கள் ஆள் மனசில் நினச்சி பாருங்கள்.
காசா பணமா நினச்சி பாருங்கள். நீங்கள் பணம் கொடுத்தா ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்க, இல்லை அப்போ நல்லதை நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நல்லதை நினைக்கிறீர்களோ, நல்லதை பார்க்கிறீர்களோ, நல்லதை கேட்குறீர்களோ, 100% இல்லை, 1000% சொல்கிறேன், 1000% சொல்கிறேன், நீங்கள் நல்லதை அடைஞ்சிருவீங்க. அந்த நல்லது உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய அருளால், பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால், உங்களுடைய நல்ல எண்ணத்தால் இனி யாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஐயா. எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.